பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக 11 தொழிலதிபர்களிடம் 10 கோடியை சுருட்டிய ஐயன்குட்டி பாளையத்தை சேர்ந்த மோசடி மன்னன் கைது. புதுவை பல்கலைக்கழகத்தில் வடகிழக்கு மாநில கலாச்சார விழா கவர்னர் கைலாசநாதன் துவக்கி வைத்தார். முதலியார்பேட்டையில் சாலை விபத்தில் பலியான பெண் விபத்து ஏற்படுத்திய காரை கண்டுபிடிக்காத காவல்துறையை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். புதுச்சேரியில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக கூறி 11 தொழிலதிபர்களிடம் 10 கோடிக்கு மேல் பணத்தை பெற்று நஷ்டமாக்கிவிட்டதாக கூறி பணத்தை திருப்பித் தராமல் ஏமாற்றியவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் சரவணன். இவரது வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்ட நபர் ஒருவர் ஆன்லைன் பங்குச்சந்தை மூலம் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பிய சரவணன் முதலீடு செய்ய ஒப்புக்கொண்ட நிலையில் அவரிடமிருந்து 1,69,00,000 பணத்தை பெற்றுள்ளார். அதன் பின்னர் நஷ்டமாக்கிவிட்டது என்று கூறியதோடு பணத்தையும் திருப்பித் தராமல் இழுக்கடித்துள்ளார். இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த சரவணன் இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட மர்ம நபர் குறித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் சரவணனிடம் ஏமாற்றியது ஐயங்குட்டி பாளையத்தை சேர்ந்த 35 வயதாகும் சவுந்தரராஜன் என்பது தெரியவந்தது. போலீசார் அவரை தேடி வந்த நிலையில் இதனை அறிந்த சவுந்தரராஜன் தலைமறைவானார். இந்நிலையில் 9 மாதங்களுக்கு பிறகு சவுந்தரராஜன் திருப்பூரில் பதுங்கி இருப்பதாக சைபர் கிரைம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்த போலீசார் திருப்பூரில் வைத்து சவுந்தரராஜனை கைது செய்து புதுவை அழைத்து வந்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் சரவணன் உள்ளிட்ட 11 தொழிலதிபர்களிடம் ஆன்லைன் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் ஈட்டித் தருவதாக கூறி 10 கோடி ரூபாய்க்கு மேல் ஏமாற்றி பெற்றதோடு நஷ்டமாக்கிவிட்டது என கூறி பணத்தையும் கொடுக்காமல் ஏமாற்றியதும் அவர்களிடமிருந்து பெற்ற பணத்தை தன்னுடைய வங்கி கணக்கிலிருந்து வேறொருவர் வங்கி கணக்கிற்கு பணத்தை மாற்றியதும் தெரிய வந்தது. மேலும் சவுந்தரராஜன் மீது பெரிய கடை மேட்டுப்பாளையம் காவல் நிலையங்களில் ஏற்கனவே மோசடி வழக்கு இருப்பதும் தெரிந்தது. பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து விசாரணையும் மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி பல்கலைக்கழக கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்ற வடகிழக்கு மாநில கலாச்சார விழாவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்து கலாச்சார வரலாற்று அரங்குகளை பார்வையிட்டார். புதுச்சேரி பல்கலை வடகிழக்கு மாநில மாணவர் கூட்டமைப்பின் சார்பில் வடகிழக்கு மாநில கலாச்சார விழா 2025 நடைபெற்றது. பல்கலைக்கழக கருத்தரங்கம் கலாச்சார மையத்தில் நடந்த விழாவை கவர்னர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த வடகிழக்கு மாநிலங்களின் கலாச்சார வரலாற்று அரங்குகளை திறந்து வைத்து பார்வையிட்டார். விழாவிற்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணிகரசு தலைமை தாங்க வடகிழக்கு மாநில மாணவர் கூட்டமைப்பின் தலைவர் தர்ஷினி, பேராசிரியர்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றனர். வடகிழக்கு மாநிலங்களின் கலை கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுவை முதலியார்பேட்டையில் சாலை விபத்தில் கடந்த 16ஆம் தேதி பெண் ஒருவர் பலியானார். நிலையில் விபத்து ஏற்படுத்திய காரை கண்டுபிடிக்காத காவல்துறையை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு டிஃபன் கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு செல்ல சாலையை கடந்துள்ளார். அப்பொழுது அந்த வழியாக வந்த கார் அவர் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுவிட்டது. இதில் படுகாயமடைந்த ராதிகாவை அக்கம்பக்கத்தினர் மீட்டு புதுவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி செவ்வாய்க்கிழமை ராதிகா உயிரிழந்துள்ளார். போலீசார் விபத்து ஏற்படுத்தி காரையும் குற்றவாளியையும் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை. இதனால் ராதிகாவின் 2 குழந்தைகளும் ஆதரவற்றவர்களாக தெரிந்துவிடப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் விபத்து ஏற்படுத்திய காரை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த விடுதலை நகர் மக்கள் ஒன்று சேர்ந்து கண்ணீரஞ்சலி பேனருடன் பாரதமில் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்பொழுது அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்படவே தகவல் அறிந்த முதலியார்பேட்டை போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்தும் அங்கு வந்துள்ளார். மறியலில் ஈடுபட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது மக்கள் சாலை இருட்டாக உள்ளது, வாகனங்கள் கட்டுக்கிடங்காத வேகத்தில் செல்கிறது, விபத்து ஏற்படுத்திய வாகன ஓட்டியை உடனடியாக கண்டறிய வேண்டும் என வலியுறுத்தினர். போலீசார் 2 நாளில் குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்வதாக உறுதியளித்தனர். இதையடுத்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. பென்ஷன்தாரர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ படியை பென்ஷன் தொகையில் கட்டாயமாக பிடித்தம் செய்யப்பட்டு
அறிவிப்பை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி பென்ஷன்தாரர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சுகாதார பலன் அளிக்கும் திட்டம் என்ற பெயரில் அனைத்து அரசு ஓய்வூதியர்களுக்கு இதுவரை வழங்கி வந்த மருத்துவப்படி 1000 ரூபாய் இந்த மாதம் முதல் அந்த தொகை பென்ஷன் தொகையில் கட்டாயமாக பிடித்தம் செய்யப்படும் என கணக்கு மற்றும் கருவூலத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த அறிவிப்பை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தியும் புதுச்சேரி பென்ஷன்தாரர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கணக்கு மற்றும் கருவூலத்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் அனந்தராசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பென்ஷன்தாரர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கமிட்டனர். புதுச்சேரி புதிய நீதி கட்சியின் மாநில தலைவர் பொன்னுரங்கம் மறைவையொட்டி அவரது உடலுக்கு ஏராளமான அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். புதிய நீதி கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் பொன்னுரங்கம் உடல்நலக் குறைவால் காலமானார். அவரது உடல் முத்தியால்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று அவரது உடலுக்கு புதிய நீதி கட்சி நிறுவன தலைவர் ஏசி சண்முகம் நேரில் வந்து மலர் வளையம் வைத்து இரங்கலை தெரிவித்தார். மேலும் அவர் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது, புதிய நீதி கட்சியில் புதுவையில் நல்ல பெயரை உருவாக்கிய மனிதன் பொன்னுரங்கன். இவர் அனைத்து அரசியல் கட்சியில் அன்புடன் பழகும் மனிதர். இவர் இறப்பு புதுவைக்கு மிகவும் வருத்தமான செய்தி என மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்தார். பின்னர் பொன்னுரங்கம் குடும்பத்திற்கு கூடுதல் ஆறுவிட்டு இறுதி சடங்கில் கலந்து கொண்டு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். இதில் விழுப்புரத்தை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழகத்தை சேர்ந்த பல சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் வி.பி. சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம், புதுச்சேரி அனைத்து உலக முதலியார் சங்க தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் மற்றும் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, பல அரசியல் முக்கிய பிரமுகர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் 17 லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவிகளை மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் வழங்கினார். மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 14 நபர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் விகிதம், 14 லட்சம் ரூபாய் தொடர் நோய் மருத்துவ உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 14 நபர்களுக்கு 15,000 ரூபாய் விகிதம், 2,10,000 ரூபாய் கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 8 நபர்களுக்கு 13,000 ரூபாய் விகிதம், 1,04,000 ரூபாய் என மொத்தம் 17 லட்சம் ரூபாய் அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைப்பதற்கான அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ஞானசேகர், தட்சிணாமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, ஆண்டியார்பாளையம் சிவா, மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன், சக்திவேல், சுகாதியா, மணி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தமிழகம், புதுச்சேரி மட்டுமல்ல, இந்திய அரசியலில் பங்கேற்கும் அளவிற்கு நடிகர் விஜய் வருவார் என்று சினிமா நடிகர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அஞ்சலி அம்மாள் 64வது நினைவு தினம் புதுச்சேரி தமிழக வெற்றி கழகம் சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி வட்டி மரப்பாலம் சந்திப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சினிமா திரைப்பட நடிகர் சவுந்தரராஜா கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பேசிய அவர், மக்கள் சேவை செய்ய துவங்கப்பட்டதுதான் தமிழக வெற்றி கழகம். பல்வேறு சமூக நலப்பணிகளை செய்யும் பொழுது நமக்கு பல்வேறு தரப்பினர் இடையூறுகளை ஏற்படுத்துவர். இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தனது பணியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். புதுச்சேரி தமிழகம் மட்டுமல்ல, இந்திய அரசியலில் பங்கேற்கும் அளவிற்கு விஜய் வருவார். எனவே வெற்றி கழக தொண்டர்கள் எப்பொழுதும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்றும், தமிழக வெற்றி கழகம் சார்பில் 234 தொகுதிகளிலும் மக்களை சந்தித்து நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அண்ணன் வரதா இருந்துச்சு. அவருடைய வேலை பழுனால வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ அவருக்கும் தளபதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சந்தோஷமா இருக்கு. புதுச்சேரி வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. ஒருமுறை தளர்வு அளித்து சுகாதாரத்துறையில் பணிபுரியும் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் இன்று 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் உள்ள டிஎம்எஸ் அலுவலகம் முன்பு வாரிசுதாரர்கள் நல சங்கத்தின் இன்று 9வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டமன்றத்தில் முதல்வர் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் சுகாதாரத்துறையில் பணியின் பொழுது இறந்த வாரிசுகளுக்கு ஒருமுறை தளர்வளித்து பணி வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி டிஎம்எஸ் அலுவலகம் முன்பு இன்று 9வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஏராளமான ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
தேசிய மீன்வளத்துறை, மீனவர் மேம்பாட்டுக் கழகம், பொது சேவை மையம் இணைந்து நடத்தும் PMMKSSY விண்ணப்பம் திரட்டல் முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி துவக்கி வைத்து சான்றிதழ்களை வழங்கினார். மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை அமைச்சகத்தின் ஒரு புதிய முயற்சியாக நாட்டில் உள்ள அனைத்து மின்சார் தொழில் சம்பந்தப்பட்ட தனிநபர் மற்றும் தொழில் நிறுவனங்களின் விவரங்களை சேகரித்து டிஜிட்டல் மயமாக்க நேஷனல் ஃபிஷரிஸ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் என்ற பெயரில் ஒரு புதிய சேவையை CSCN வாயிலாக அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த முகாமினை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி துவக்கி வைத்தார். இணையத்தில் மீனவர்களுடைய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு பதிவேற்றம் செய்த பிறகு ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் என்ற ஒரு சான்றிதழ் உடனடியாக பெறப்படும். சேகரித்த விவரங்கள் மீன்வளத்துறை அதிகாரிகளால் சரிபார்த்த பிறகு ஒப்புதலுக்கு பிறகு ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் என்பது ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் என்று மீண்டும் வழங்கப்படும். இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் பதிவு செய்த பயனாளிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார். அப்பொழுது தொகுதி ஆய்வாளர் ஐயனாரப்பன், வம்பக்கரபாளையம் பஞ்சாயத்தார் கழக தொகுதி துணை செயலாளர் ராஜு மற்றும் நிசா, கிளை செயலாளர்கள் காலப்பன், கோபி, ராகேஷ், கழகத்தினர் ஜீவா, மோரிஸ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரிக்கு பொருந்தாத புதிய கல்விக் கொள்கை CBSE பாடத்திட்டங்களை உடனே திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கம் தலைவர் பாவணன் தலைமையில் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரிக்கு பொருந்தாத புதிய கல்விக் கொள்கை CBSE பாடத்திட்டங்களை உடனே திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கத்தின் தலைவர் பாவணன் தலைமையில் கல்வித்துறை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளாக புதுச்சேரி மாநிலத்திற்கென்று பண்டைய வரலாறு, அகழ்வாராய்வு, கலாச்சாரம், பண்பாடுகளை உள்ளடக்கிய பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டும், தமிழ் வழி கல்வியை கட்டாயமாக்க வேண்டும், தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு அரசு சார்பு நிறுவனம் மற்றும் தனியார் துறைகளில் முன்னுரிமை என்பதை சட்டமாக்க வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் உரிமை இயக்க பொருளாளர் சுகுமாரன், தமிழ் உரிமையை இயக்க பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன், பாலசுப்ரமணியன், யாகத்தலி செல்வம், வேல்சாமி கபிலன், நாமுல் ஹசன், ராசு அருள் மற்றும் CPM செயலாளர் சலீம், CPM பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள், கழக தலைவர் வீரமணி, அழகர், தீனா மற்றும் தமிழ் உரிமை இயக்க தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷமிட்டனர். பள்ளியில் பாலியல் சீண்டல்களை தடுக்க பள்ளிகளில் புகார் பெட்டி வைக்கப்பட உள்ளதாக புதுச்சேரி காவல்துறை DIG சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி திருவள்ளுவர் சிலை வைக்கப்பட்டது. அது முதல் ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி திருவள்ளுவர் சிலைக்கு தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் மாலை அணிவித்து குரல் ஒப்புவிப்பது வழக்கம். திருக்குறளை மாணவர் மத்தியில் கொண்டு செல்வதற்கு இந்த நிகழ்வை தமிழ்ச்சங்கத்தினர் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் 62 மாதமாக இன்று 20ஆம் தேதி என்பதனால் சிலைக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் DIG சத்யசுந்தரம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். தமிழ் சங்க தலைவர் முத்து, செயலாளர் சீனு மோகன்தாஸ் மற்றும் பள்ளி மாணவர்கள் மத்தியில் அவர் 2 குரல்களை ஒப்புவித்து திருவள்ளுவர் சிலைக்கு மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த DIG சத்யசுந்தரம், உலகத்தில் எல்லா உண்மைகளையும் அடக்கிய பொக்கிஷமாக திருக்குறள் விளங்குகிறது. தமிழ் சமுதாயம் எம்மதம் சம்பதம் என கூறப்படுவது திருக்குறள் காலத்திலிருந்து நிகழ்கின்றது என தெரிவித்தார். பள்ளிகளில் பாலியல் சீண்டலை தடுக்க விழிப்புணர்வு நிகழ்வுகளில் தொடர்ந்து நடத்தப்படும் என்றும் வரும் 24ஆம் தேதி அனைத்து பள்ளிகளிலும் புகார் பெட்டி வைக்கும் நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் துவக்கி வைக்க இருக்கிறார் என்றார். பள்ளிகள் முன்பு சமூக விரோத நபர்களை கண்காணிக்க அனைத்து பள்ளிகள் முன்பு போலீசார் நிறுத்தப்படுவர் என்று தவறு செய்பவர்களை மறக்காமல் சட்டத்தில் நிறுத்துவதற்கு காவல்துறைக்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும், பிரச்சனைகளை பேசி தீர்க்க கூடாது என்றும் தெரிவித்தார். அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சி சார்பில் திருபுவனை தொகுதி செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளிகள் இலவச மருத்துவ முகாம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நடைபெற்றது. திருபுவனை தொகுதி செல்லிப்பட்டு கிராமத்தில் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சி மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் செல்லிப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் விஷ காய்ச்சலுக்கான பரிசோதனைகள், சர்க்கரை நோய், இரத்த ஆக்சிஜன் அளவு, இரத்த அழுத்தம், சளி இருமலுக்கான மருத்துவம், பொது மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இம்முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்து அவர்களுக்கு தேவையான மருந்துகள் வழங்கப்பட்டு மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், மாநில பிரதிநிதி ராஜா, இலக்கிய பேரவை தலைவர் தனசேகரன், கலித்தீர்த்தால் குப்பம் மணவாளன், திருபுவனை தொகுதி தலைவர் ராஜா, பொதுச் செயலாளர் பாலு, துணைத் தலைவர் சக்திவேல், விஜய் என்கிற லட்சுமண பெருமாள், NR காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகள் விஸ்வலிங்கம், பன்னீர்செல்வம், ராஜா ரெட்டியார், சுரேஷ், MRK ராஜா,
பத்மநாதன், சம்பத், பெருமாள், ஜானி, சக்திவேல், ரவிக்குமார், சபரிநாதன், அழகப்பன், கார்த்தி, செல்லிப்பட்டு கோவிந்தன், குமாரசாமி, துரைபாபு, சந்தோஷ், பச்சையப்பன், வீரா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பிரபாகரனின் தாயார் பார்வதி அம்மாளின் நினைவேந்தல் நிகழ்வு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் சாரத்தில் நடைபெற்றது. தமிழ் தேசிய ஈனம் பிரபாகரனின் அன்னை பார்வதி அம்மாள் நினைவேந்தல் நிகழ்வு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி சார்பில் இன்று சாரத்தில் நடைபெற்றது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பார்வதி அம்மாளின் திருவுருவப்படத்திற்கு நாம் தமிழர் கட்சியினர் மலர் வணக்கம் செலுத்தினர். இந்நிகழ்வை மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பிரவீனா சித்ரா முன்னெடுத்தனர். மாநில செயலாளர் தேவிகா, ஒருங்கிணைக்க மாநில தலைவர் ஞானப்பிரகாசம், துணைத் தலைவர் கௌரி, மாநில செயலாளர்கள் திவாகர், வேலவன், வணிகர் பாசறை செயலாளர் சசிகுமார், தொழிற்சங்க பாசறை செயலாளர் ஜெகதீஷ், வீரத்தமிழர் முன்னணி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை செயலாளர் செல்வம், சுற்றுச்சூழல் பாசறை செயலாளர் மதியழகன் மற்றும் வேலு, சிவகுமார், பாலாஜி, சங்கர், செல்வம், ஆறுமுகம், ரவீந்தர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விஸ்வாவசு வருஷ தமிழ் புத்தாண்டு பஞ்சாங்கம் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் பல்வேறு தரப்பினருக்கு பஞ்சாங்கத்துடன் மளிகை பொருட்கள், சர்க்கரை வழங்கப்பட்டது. புதுச்சேரி புரோகிதர் நல சங்கமும் ருத்ரபாத சேவா அறக்கட்டளையும் வேதபுரி பிராமண சேவை மையமும் இணைந்து விஸ்வாவசு வருஷ தமிழ் புத்தாண்டு பஞ்சாங்கம் வெளியீட்டு விழாவினை நடத்தியது. இதில் கோவில் அர்ச்சகர்கள், குருக்கள், பட்டாச்சாரியர், பரம்பரை பூசாரிகள், ஜோதிடர்கள் என பல்வேறு தரப்பினர் பஞ்சாங்கம் பெற்று பயன்பெற்றனர். விழாவில் எதிர்காலத்தில் பிராமணர்களின் நலனை காக்கும் திட்டங்கள் குறித்து அலசி ஆராய்ந்து பொதுக்குழுவில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த விஸ்வாவசு வருஷ சூரியன் பஞ்சாங்கத்தை கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீ வடிவேலவன் மெட்டல்ஸ் உரிமையாளர் VK பூபதி 1000 பஞ்சாங்கமும், புதுச்சேரி வேதபுரி பிராமண சேவை மையம் மற்றும் புதுச்சேரி காமராசர் சாலையை சேர்ந்த ஸ்வஸ்திக் எலக்ட்ரானிக்ஸ் உரிமையாளர் மணிகண்டன் தயாரித்த 1000 பஞ்சாங்கமும், ஸ்ரீ பெரியதாய் அம்மன் பூஜை ஸ்டோர் நாட்டு மருந்து கடை உரிமையாளர் ஜீவானந்தம் தயாரித்த கணபதி ஹோம கிரகப்பிரவேச அட்டவணை ஜௌபத்தும், சர்க்கரை மற்றும் மளிகை பொருட்களும் வழங்கப்பட்டன. மளிகை பொருட்களை புதுச்சேரி இளங்கோ நகரில் வசிக்கும் செந்தில் முருகன் மற்றும் லதா வழங்க, சர்க்கரையை புதுச்சேரி அன்னை ஜுவல்லரியை சேர்ந்த சந்திரசேகர் வழங்கினார். இதில் திரளான பிராமணர்கள் மற்றும் ஜோதிடர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து பஞ்சாங்கம் பெற்று சென்றனர். விழா ஏற்பாடுகளை புதுச்சேரி புரோகிதர் நல சங்கமும் ருத்ரபாத சேவா டிரஸ்டும் வேதபுரி பிராமண சேவை மையமும் இணைந்து நடத்தியிருந்தனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்க மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8070 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 106 ரூபாய். பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக 11 தொழிலதிபர்களிடம் 10 கோடியை சுருட்டிய ஐயன்குட்டி பாளையத்தை சேர்ந்த மோசடி மன்னன் கைது. புதுவை பல்கலைக்கழகத்தில் வடகிழக்கு மாநில கலாச்சார விழா கவர்னர் கைலாசநாதன் துவக்கி வைத்தார். முதலியார்பேட்டையில் சாலை விபத்தில் பலியான பெண், விபத்து ஏற்படுத்திய காரை கண்டுபிடிக்காத காவல்துறையை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். புதிய கல்விக் கொள்கை CBSE பாடத்திட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கம் கண்டன ஆர்ப்பாட்டம். பள்ளிகளில் பாலியல் சீண்டலை தடுக்க விழிப்புணர்வு நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்தப்படும். புதுச்சேரி காவல்துறை DIG தகவல்.